ஒரு மாற்றங்களை ஏற்பட்டு இந்த ஒப்பந்தம் நிறைவேறுகின்ற தருவாயில் வந்து உண்மையிலே மின்னூர் மத்திய சீவிட்டு சங்கத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்து பல விஷயங்கள் பர்மிஷன் வாங்கிட்டேன் சார், பர்மிஷன் வாங்கிட்டேன். 1-to-1 தானே, அதர் யூனியன் தான். ஓகே, பல விஷயங்கள் நாங்கள் ஏற்கனவே இந்த ப்ரொப்போசல் கொடுத்திருந்த பொழுது சொன்னோம். ரைட் சைசிங், கேங்மென் 6%, நிறைய விஷயங்கள் இந்த பென்ஷனர்ஸ்க்கு சேர்க்கணும்னு சொல்கிறோம். எல்லாமே சேர்த்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு 100% சார் சொன்ன 100% எங்களுக்கு திருப்தி இல்லாடும். மேஜர் போர்ஷன் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட். அந்த வகையில் எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு திருப்தி, ஓரளவுக்கு பெரும்பான்மை திருப்தி தான். என்னென்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து சார் வந்த பிறகு அதிகமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்த ஒப்பந்தத்தில் ஈடேறலை. மின்சார வாரியத்தில் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்ட ஒப்பந்த ஊழியர்களுடைய பார்வை என்பது இந்த ஊதிய ஒரு குழுவினுடைய கண் பார்வை அவர் மேல் படலை. நாங்கள் கூட சொன்னோம், எத்தனையோ ஃபைட் பண்ணாலும் கூட ரியலாக வேலை செய்கிறவங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க, ஃபேக் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னோம். அந்த ஒரு கோரிக்கை ஸ்டில் நிலவில் இருக்குது. பகுதி நேர பணியாளர் ஒரு 1035 சொன்னோம். அதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கன்னு எதிர்பார்த்தோம் நாங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப மீகர் நம்பர் தான் அது. ஆனால் தலைவர் சொன்னது என்னென்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஜியோ வந்து அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஒரு சில ஐடியா வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த மேடம் இந்த பகுதி நேர பணியாளரோட ஜியோ வந்து நம்ம ரெடி ப்ரொபோசல் ஸ்டேஜில் வந்துடுதுல. ஹெல்த் ஜியோட அடிப்படையில் இவர் தானே ஜேஎம்சிட்ட போயிடுது. ஸோ அது பண்ணால் கூட என்னென்னா ஏற்கனவே நாங்கள் கேட்ட 1035 பழைய பகுதி நேர பணியாளர் டைம் ஸ்கேல் 4100 டைம் ஸ்கேல் கம்பேர் பண்ணால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, லெஸ்ஸாக குறையுது. நாங்கள் என்ன பார்க்குறோன்னா குறையுதா கூடுதா என்பதை விட ஒரு நம்பிக்கையோடு வேலை செய்கிற பகுதி நேர பணியாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்களை அகாமடேட் பண்ணும். மின்சார வாரியம் மிகப்பெரிய நிறுவனம், பல 1000 கோடிகள் டேர்ன் ஓவர் ஆகுது. செக்ஷன் ஆஃபீஸ் வந்து 3200 செக்ஷன் ஆஃபீஸ் இருக்குது. தூய்மை பணியாளர்களை நம்ம அகாமடேட் பண்ணலாம், நாமே பண்ணலாம், வேறு யார் பண்ணலாம். அந்த வகையில் இந்த விட்டு போன இந்த 2-3 கோரிக்கைகள் இருக்குது. இப்போ 6% அந்த 1/2019 இப்போ நீங்கள் அகாமடேட் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஆனால் இன்னும் நான் அதோட கண்டினியூஷன் என்ன இருக்குன்னா, இந்த 1/2023க்கும் இன்றைக்கி டேட் வரை இடைப்பட்டவர்களுக்கு இட் இஸ் அண்டர்ஸ்டுட்டு கிடைக்கும் என்பது. ஆனால் போன முறையே அப்போ இருந்த செக்ரட்டரி என்ன பண்ணார்னா, செட்டில்மெண்ட் அந்த வாசகம் இல்லை என்பதனால் இல்லைன்னார். மேபி அப்போ இன்னும் போடுறதுக்கு 4 பேர் இருக்காங்க. ஏன்னா அது சட்ட ரீதியாக இப்போ நேற்றுக்கு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இறங்கி வந்து தான் சொல்லும்போது இதை நம்ம இதே ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு போய் இதை நம்ம கொடுத்தோம்னா அந்த இண்டிவிஜுவல் அந்த மாதிரி போன தரம் போட்ட பர்சன் வந்து ஏதோ ஒரு லீகல் பேக்கிங்கில் தான், அவங்க இல்லீகலாலாம் சொல்ல. ஸோ அந்த மாதிரி ஆனால் நம்மளது டிஃப்ரெண்ட், இட்ஸ் அ வேஜ் செட்டில்மெண்ட்னா பே ஸ்கேல் மாறாது, அதனால இட் டசன்ட் அப்ளைன்னு சொல்லி அது டைம் இல்லை ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு. பட் இட் இஸ் ரிமூவ்டு. லாஸ்ட் டைம் இது இல்லைன்னு இருக்கா, அந்த லைன் இல்லை இதில். ஓகே, அப்போ இதில் வந்து ப்ரெசென்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் சேர்த்துடுங்க. ஏன்னா நாளைக்கு யாரும் டவுட் வராமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு. இட் இஸ் அண்டர்ஸ்டுட்னு வேண்டாம், ஒயிட் அண்ட் பிளாக்காக சொல்லுங்க அப்படின்றது தான் அந்த 6%. ஓகே, உங்களுக்கு ரீசன் சொல்கிறேங்க. உங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு தரத்தில் பர்சன்ட்டாக பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல. அங்கே வந்து 4 or 5 பீப்புள் வந்து கன்செப்சுவலாக அதை பிளாக் பண்ணும்போது இப்போ 6% எல்லாம் நேற்றுக்கு ஒரு ஸ்டேஜில் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி முன்னிலையில் ஈவன் ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, சார் அதை விட்டுருங்க நோஷனல் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாருன்னு சொல்லி சேர்த்துட்டாங்க. சேர்த்துக்கும்போது இதை நம்ம மறுபடியும் மாற்றினோன்னா இவர் இன்றைக்கி காலத்தால் கூட வாட்டினாரே வந்து அவங்க அதில் சைன் பண்ணுவாங்க, இவங்க இதில் நான் சொன்னேன். இப்போ வேஜ் செட்டில்மெண்ட் வேஜ் பீப்புள் தான் சைன் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த நிறைய அன்கனெக்டடாக பண்ணாதீங்கன்னா அது ஃப்ராங்க்லிங்க டுடே ஈவினிங் டுமாரோ நைட்டு சண்டே போட்டால் எடுக்க மாட்டான். மண்டே டிக்ளேர் பண்ண எல்லா அக்ரிமெண்ட்ஸும் இப்போ கவர்மெண்ட்டில் நான் ஈவினிங் 6 o'clock ஜியோ நம்பர் எடுத்துடுறாங்க, காப்பி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க டெல்லிக்கு. எலெக்ஷன் டிக்ளேர் அன்னைக்கு பண்ணக்கூடிய சலுகைகள் வந்து அது எம்சிசி வராட்டா கூட அது எம்சிசி பாதிக்காது. எங்கேயாவது ஸ்லிப் ஆகிடக்கூடாதுங்கிறதுனா இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோம். இது பேரலி வில் டேக் இட் அப் வித் கவர்மெண்ட். ஓகே சார், அந்த மாதிரி இப்போ இதோட நம்ம விடுபட்டு போனதில் நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறோம், அந்த புதிய ஓய்வூதிய டாப்ஸ் என்பது இருக்குது. நம்ம இதில் வந்து செட்டில்மெண்ட்டில் பேசலையே ஒழிய
ஒரு மிகப்பெரிய மாநில அரசின் பொதுத்துறை இது. அவங்க போட்ட உத்தரவில் கார்ப்பரேஷன்ஸ் போர்ட்ஸ் இருக்குது, இருந்தால் கூட செப்பரேட்டாக ஆர்டர்ஸ் வரணுன்ற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுக்கணும் என்பது இருக்குது. அது ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் 20 to 25 lakhs கிராஜுவிட்டி அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கன்றேன். நான் இந்த ஊதிய ஊர கமிட்டிக்கு நான் பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா 100% நிறைவேறலை, இன்னொரு 20-25% மிஸ்ஸிங் எங்களுக்கு இருக்குது. கிளாஸ் 1 கிளாஸ் 2 ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துருக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் என்பது மெஜாரிட்டியான பொறியாளர்கள் 1 and 2ல் ஏற்றுக்கல. அது தட் மீன்ஸ் 50-50 வச்சுக்கலாம். ஆப்ஷன்ஸ் 50-50 தான். அப்போ அதில் இன்னும் தூக்கி நிற்குது. எங்களுக்கு சில தேவைகள் இருக்குது, அந்த தேவையை மீண்டும் உங்களை அப்ரோச் பண்ணுவோம். அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள், என்ன சாத்தியம் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கணும். அதே மாதிரி என்னென்னா இப்போ பார்ட் டைம் ஏற்கனவே டைம் ஸ்கேல் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ரெகுலர் பார்ட் டைம் எம்ப்ளாயிஸ் போன செட்டில்மெண்ட்டில் செப்பரேட்டாக ஆர்டர்ஸ் பண்ணோம். நாங்கள் கடிதம் கொடுக்கும்போதே சொன்னோம், இதில் இந்த ப்ரப்போசல் டிராஃப்டே சேர்த்து கொடுக்கணும். ஏன் சேர்க்கலன்னு தெரியல, ஏன்னா அவங்க பார்ட் டைம் எம்ப்ளாயி என்பதனால் சேர்க்க மாட்டிருப்பாங்க. நீமா சிஎம்டி லெவலில் சேர்த்து கொடுத்துருவாங்க. டோன்ட் கோ ஃபார் கவர்மெண்ட், சிஎம்டி லெவல்லே நான் ஆர்டர் போட்டேன். ஓகே, அதையும் இப்போ இந்த ஆர்டர்ஸ் வருகின்ற போது அவங்களுக்கு பேரில் ஒரு ஆர்டர்ஸ் போட்டு கொடுத்தோம்னா அது போன ஒரு மிஸ் ஆயிடுச்சு. 10 days அப்புறம் தான் அது ஆக்சுவலாக வந்தது லாஸ்ட் டைம். அதை கொண்டு வந்து இம்மிடியேட்டுக்கு வாங்கிடுங்க. அதில் இப்போ சார் விஷுவலாக என்ன நடக்குன்னா, ஒரு இது இப்போ இன்றைக்கி இந்த செட்டில்மெண்ட் டேபிளில் வர்றதுக்கு முன்னாடி 1 day பிஃபோரோ 2 day பிஃபோரோ ஒரு நெகோசியேஷன் டேபிள், ஃபைனல் நெகோசியேஷன் டேபிள் நடக்கும். அந்த டேபிளுக்கு மினிஸ்டர் வருவார், மோஸ்ட்லி மினிஸ்டர் வருவார். அன்ஃபார்ச்சுனேட் இந்த முறை அவர் வரல, நீங்கள் கூட இருக்கலாம். அந்த டேபிளில் கடைசி நிமிஷத்தில் கேட்டு வாங்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குல்ல, அந்த வாய்ப்புகள் இந்த முறை எங்களுக்கு போயிடுச்சு. நானா நேற்றுக்கு பேசின பொழுதே இப்போ இந்த மாதிரி டைரெக்டாக கையெழுத்து போகிறது தெரிஞ்சு தான் நேற்றுக்கு 3 மணிக்கு உங்கள்கிட்ட அப்ரைஸ் பண்ணிட்டுருப்பேன் இந்த அறிவியல் சம்மந்தமாக. நான் இன்னொரு சிட்டிங் இருக்குது, எப்படியும் எல்லோரும் கூப்பிட்டு வச்சு நீ பேசுவீங்கன்னு நினச்சிங்கிறேன் நான். அதனால் எங்களோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா, எங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. டு பி வெரி ஃப்ரேங்க், நேற்றுக்கும் நிறைய சிட்டிங்ஸ் நம்ம வந்து கவர்மெண்ட் லெவலில் பண்ணோம். நமக்கு அதுக்கு மேலே வாட்னாரை வந்து லாஸ்ட் டைம் என்ன வந்து தேர் நாட்டுனா அதே சொன்னேன், இவ்வளோ தூரம் பேசுகிறேன். இல்லை சார், நான் லாஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் இந்த கமிட்டிக்கே இல்லை அப்படின்னு சொன்னதுனால திஸ் டைம் ஃபைனான்ஸ் டிட் நாட் பார்ட்டிசிபேட். நான் உங்களுக்கு சொல்யூஷனே சொல்கிறேங்க. இது எல்லாத்துக்கும் ஐதர் வி ஷுட் ஹாவ் அ பர்மனன்ட் பே செல் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி விச் வில் பேரலி ஸ்டார்ட் த ஒர்க் நவ் இட் செல்ஃப். ஒரு நிதி ஆணையத்தோட பணி வந்து 5 ஆண்டுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இது இங்கே மிஸ்ஸிங். ஓகே, இது நிர்வாக ரீதியாக அது நாங்கள் இந்த தேர்தல் நேரத்தில் கரெக்ட் பண்ணுறோம். செகண்ட் வந்து என்னென்னா, ஒரு போலீஸ் கமிஷன் மாதிரி எலக்ட்ரிசிட்டி கமிஷன் நம்ம போட்டால் நிறைய இஷ்யூஸ் சார்ட் அவுட் பண்ணலாங்க. இப்போ வந்து நாம்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஃபைல் போகும்போது குவரி இதுதாங்க சப்ஸ்டேஷன், இது நோ கொஸ்டின் ஆஸ்ட்னா அந்த மாதிரி நிறைய சீர்திருத்தம் பண்ணலாம். அதுக்கு நான் சில ஐடியாஸ் சொல்கிறேங்க, ஷேர் வித் யூ. அப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஏன்னா நம்ம பே கமிஷனுக்கு போகும்போது தான் உங்களுக்கே வந்து உள்ளே வராங்க. தே ஆர் நாட் கோயிங் டு த ஃபீல்டு இல்லையா. இப்போ நம்ம தான் 21 வகை நேற்றுக்கு நான் ஆண்டர் சிஎம்டே சொன்னேன், உடன்குடி வருதுன்னா ஒரு கடலில் 9 கிலோமீட்டர் போடுறோம், அதோட முடியாது. 21 வகையான கிளியரன்சஸ் மத்திய மாநில அரசு, செக்யூரிட்டி, ஆன்டி டெரரிஸ்ட் எல்லா கிளியரன்ஸும் வாங்கி பண்ணியிருக்கோம். அந்த ஃபீல் வந்து பல பேருக்கு நிர்வாகத்துறையில் தெரியாது. பட் நேற்றுக்கு எல்லாருமே சொன்னாங்க, அதிலெல்லாம் நாங்கள் மாற்று கருத்து கிடையாதுங்க, நீங்கள் வித்தியாசமானவங்க. பட் டைம் இஸ் நாட் தானுங்க. என்ன வி ஆர் வெரி வெரி இப்போ மேடம் எல்லாம் நான் வேண்டிகிட்டே இருந்தேன், இவங்க கடைசியில் நான் அந்த மாதிரி தான் இருக்கணும்னா இல்லை இவங்களையும் வரணும்னு சொல்லும்போது நாங்கள் நாளைக்கு மேடம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி கார்த்தாலேயும் உங்களுக்கு தெரியுங்க, அவங்க டோட்டல் சினேரியா மாதிரி எல்பிஜி சமாளிங்க அப்படின்னு சொல்லி எல்லா துறையும் பாலுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆனரபிள் சிஎம் வந்து சிஎம்டியை ஃபேஸ் பண்ணி கவர்மெண்ட் சார்பில் அஷ்யூர் பண்ணுறதுன்னா அப்படியே மைண்டை வந்து அப்போ தான் இந்த 2,000 ஆக்கி அதுவும் அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. பிகாஸ் இட் இஸ் நாட்டுன்னு சொல்லி அதுவும் சிஎம் நாலேஜ் கொண்டு போய் 3,000 அப்படி அவங்க பேட்டி கொடுத்தேங்க. சார் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி ஐஓசி வராமல் நான் பேட்டியும் கொடுக்க முடியாது அப்படின்னு அதுக்கு நடுவில் சிஎஸ் வேறு இது பண்ணுறாரு, பவர்
பவர் பர்ச்சேஸ் சிஎம் மீட்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் அதை அவங்க சொல்லும்போது அதை முடிச்சு தான் வர வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே இவன் ஏதாவது மேடமே நம்ம உனக்கு வாட்ச் பண்ணிகிட்டே இருமா ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிட போகிறான் நம்ம அதுக்குள்ளே ஏன்னா நமக்குள்ளேயே யாராவது ஒன்று போடும் சாரி இவங்க வந்து ஆக்சுவலாக அனௌன்ஸ் ஆனது அடுத்த நாள் பேக் டேட்டில் கையெழுத்து வாங்கினா அதனால தான் இதை ரேட்டிஃபிகேஷனாக போடுக்கே போடணும். சார் இதில் வந்து இந்த அரியர் சம்பந்தமாக கொஞ்சம் வாய்ப்புகள் பாருங்கள். ஏன்னா அதில் நெகோஷியேட் பண்ணுறது எங்களுக்கு நேரமே காலமே கொடுக்கல. இல்லை இது அரியர் சார் டேக் இட் 1 இயர் அரியர் 5500 என்பது அட்லீஸ்ட் 1000 ருபீஸாவது நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் என்பது. இதில் வந்து சார் இந்த கான்ட்ராக்டில் ஃபஸ்ட்டு சொன்ன பொழுதே நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட அப்ரைஸ் பண்ணியிருக்கேன். லீகலாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஆர்டர் வாங்கின கேஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வெளியே இருக்கிறாங்க அது உண்மை பொய் அது விட்டுருங்க. கோர்ட் ஆர்டரை வாங்கி வச்சுட்டு வெயிட்டிங்கில் இருக்குது அன்னெசரி அப்பீல் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படின்ட்டு தான் அது சம்மந்தமாக சொன்னேன். அரியர் சம்மந்தமாக சொல்லிட்டு சார் அநேகமாக நீங்கள் சொன்ன விஷயம் இப்போ நான் 1/2023 இன்னைக்கு டேட்டு இடைப்பட்ட காலத்தில் பணி வாய்ப்பற்றவங்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் அது பீப்புள் வருதுங்களா ரைட் ஓகே அதை ஆட் பண்ணி ஸோ அநேகமாக இது முடிஞ்சுது. நான் இறுதியாக சொல்ல வேண்டியதுன்னா இந்த ஒப்பந்தம் என்பது நிறைவான ஒப்பந்தமாக இருக்குது. குறுகிய காலத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அநேகமாக நான் சேர்மன் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், மேடம் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், எல்லா அதிகாரியும் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணாலும் கூட முகம் சுளிக்காமல் தொழிலாளிகளுக்காக செய்வதற்காக வந்திருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு எங்களுக்கு நிறைய செய்திருக்கிறீங்க. அதற்காக ஊதியக்குழு தலைவருக்கு, வாரிய தலைவருக்கு, இங்கே இருக்கிற அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளுக்கும், மின்னுடைய மத்திய பிரசிட் மேடமுக்கும் அனைவருக்கும் மின்னுடைய மத்திய பிரசிட்டு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஆனால் தொக்கி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மீண்டும் நாங்கள் வருவோம். ரைட் அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.